ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிரும் ராஜியும் பீச்சுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? பீச்சில் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி கதிரோட கைரேகையும் நம்ம ராஜியோட கைரேகையும் சும்மா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப புகழ் பேரெல்லாம் உனக்கு நிறையா கிடைக்கும், நீ பெரிய ஆளாக வரப்போகிற அப்படின்னு சொல்லி, இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது, இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் பெருசாக ஒன்று நடக்க போகுது, உனக்கு ஒரு பெருசாக பரிசு மாதிரி ஒன்று கிடைக்க போகுது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்ட உடனே கோமதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் மாமா என் கூட பேசவே இல்லை, செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு நம்ம கதிரும் ராஜியும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனா, கோமதி, அரசி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அரசி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் அண்ணியை பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கு, செஞ்சுருக்கு அப்படிங்கும்போது மீனா பார்த்துட்டு பரவாயில்லையே, கோச்சிங் இருக்காமல் இங்கெல்லாம் போயிட்டு வராங்களே, செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. கோமதி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நான் எழுதி கொடுத்த பேப்பரை கூட அவர் படிக்கல, முட்டையை மடித்து கொடுத்துட்டாரே, செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே என்னால் தான் நடந்துச்சு, கண்டிப்பாக நான் போய் இப்போ அவங்கள சாப்பிட்ட கூப்பிட்டனால தானே நடந்துச்சு, அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்களா, அதோடு நான் வந்திருக்கேன், நான் தான் போயிருக்கவே கூடாது, ஆனால் என் அண்ணன் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, செய்யவே இல்லை, இவரை நான் எப்படி தான் சமாதானப்படுத்த போகிறனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காருங்க. ஆனால் நம்ம சரவணன், மயில் அவங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்கள பற்றி இன்னும் எதுவுமே காட்டல, இன்னுமே வரக்கூடிய எபிசோடில் தான் அவங்கள காட்டுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.